காக்கவும் என்னுடைய மானத்தை காப்பாற்றவும் எங்க அண்ணன் ஆகிய கோபாலக்கண்ணன் துகிலை கொடுத்தார். ஆனா அங்க இருந்த சபையில் இருந்த யாவற்றமானவர்களுக்கும் இந்த சேலை எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, அவரு எங்க இருந்தாலும் தெரியாது. எங்க அண்ணன் ஆகிய கோபாலக்கண்ணன் அப்பதான் கட்ட குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன் யாரு? கண்ணில்லான் யாரு? பகவான். கட்ட குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன். கண்ணில்லான்னா திருத மகாராஜனுக்கு பிறவிருந்த கூடு. இந்த செயல எவ்வளவு அழகா ஸ்ரீ வில்லிபுத்திராழ்வார் எவ்வளவு அருமை எழுதிருக்காரு பாரு. நீங்க ஆட்டாடி நீங்க சம்பாதிக்க எழுதின புண்ணியமா யாருன்னு அந்த எழுதின புண்ணியமானுக்கு தான் கால் விழுந்து கும்பிடணும். அந்த புண்ணியமா எழுதலாம் நீங்க ஆட்டாடி ₹1 சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி தாலியா இருக்குமா? உன் பொண்டாட்டி தாலியா இருக்குமா? அந்த புண்ணியமான பார்த்து எப்ப பவுடர் போட்டாலும் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதிய பகவானே ஏன் நாராயணா, அந்த நாராயணுக்கு ஒப்பானே நீங்க தான் நாராயணன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு நினைச்சு ஒரு பவுடர் போட்டு பாருங்க, இன்னும் பல ஊர்ல நல்ல பேர் வாங்கலாம். புரியுதா? அதான் அந்த வரியை பாருங்க எவ்வளவு அருமையா எழுதுக்கா பாருங்க. கற்ற குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன் பிறவில கூட திருத மகாராஜன் கண்ணில்லான் பெற்ற மகன் கொற்றவே தமதக்கு. கற்ற குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன் பற்றிய துயிலுரிய இந்த சபையில கொண்டு துரியோதன் தம்பி துச்சான் துயிலுரியான் பற்றிய துயிலுரிய பார்த்து இருந்தார் பாண்டவர்கள் பார்சபையில் ஐவராஜாக்கள் மாலையிட்டவங்களை பார்த்துதான் இருக்காங்க. கேட்க தகுதி இல்லை. பற்றிய துயிலுரிய பார்த்து இருந்தார் பாண்டவர்கள் பார்சபையில் கொற்றவே தமதகிரி உன்னை கோவிந்தா என்று அழைத்தேன். எங்க அண்ணனாகிய கோபாலக்கண்ணன் உன்னதான் அழைக்க முடியும், வேற எனக்கு ஒரு வழியும் தெரியல. கொற்றவே தமதகிரி கோவிந்தா என்று அழைத்தேன். இந்த குளிந்தா நாவால் நீ என்னதான் காரமா சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவுதான் சுடுதண்ணி குடிச்சாலும் சரி, இந்த நாவுக்கு மட்டும் எப்பவும் குளிமைதான் இருக்குமா? கொற்றவே தமதகிரி கோவிந்தா என்று அழைத்தேன். இந்த குளிந்தா நாவால் என் அட்டை அகற்றி என் மானும் ஏறிய காத்திரா. உடனடியாக பார்த்து பாதகன் ஆகிய துரியோதனப்பட்டவன் எனக்கு அதாவது மலை போல் குவிந்த சேலை அன்னார் கொடுத்த சேலை மலை போல் குவியுது. அதுவும் 4 விதமான சேலைகள். என்ன சேலை? கலர் கலரா. அப்ப துரியோதனாதிகள் 100 பேர் என்ன சொல்றான், அவன் பொண்டாட்டி 100 பேரை கூப்பிட்டு ஏய் உங்களுக்கு என்னென்ன சேலை வேணுமோ அவனே எடுத்து கட்டுக்கடி அப்படின்றான். உடனடியாக அவ்வளவும் எடுத்து சேலை இருந்தார்கள். நான் என்ன செய்த தெரியுமா? என் அண்ணா நாராயணா, என் கோபாலக்கண்ணா, என் மீது இருந்து உரிந்த சேலை எல்லாம் 4 விதமான சேலைகளை கொடுத்து என்னுடைய மானத்தை காப்பாற்றினீர்கள். அந்த சேலை எல்லாம் அவருடைய மனைவிக்கு கொடுத்து அழகு பார்க்கலாம்னா நான் பத்தினி ஒருத்தியாக இருந்தால் என் 10ஆவிற்கு ஏற்றவளாக இருந்தால் அவள் அணிந்திருக்கு சேலை முதலாகிலும் பட்டாம் வச்சா பறக்க பறந்து அவங்க தான் நிறுவனமா நின்னாங்க. அபிமானப்பட்டு உடம்புல துணி இல்லாத தூக்கிட்டு வர்றானுவ பங்கப்பட்டு போச்சு. அவள் அணிந்திருக்கு சேலை முதலாகிலும் பட்டாம்பூச்சா பறக்க கடவா அப்படி என்று கையெழுந்தேன். அவ ஒட்டு துணி இல்லைங்க. 100 பேருடைய உடம்புல ஒட்டு துணி கிடையாது. பார்த்தா சகுனி ஏ துரியோதனா, இதற்கு மேல் பாஞ்சாலியும் ஐவராஜாக்களையும் வைத்திருந்தால் இந்த நாடும் தாங்காது. உடனடியாக ஆரண்யா 12 அப்படி என்று துரியோதனன் கட்டளையிட்டால் இந்த பகடையில் அமர்ந்தானே யாரு? சகுனி. சகுனிக்காக ஓராண்டு மறை ஒருத்தருக்க வேண்டும். ஆக 13 விடுத்து வந்தால் நாடு அந்த பாதகனாகிய சொல்லை நாங்கள் கேட்டு முதல்வன சூரியவனும், 2வது ராமர்சிவனும், 3வது முருக்குமகாசிவனும், 4வது காலபைரவனும், 5வது சைந்தி போவனும், 6வது காமநேமரும், 7வது கெந்திரபுரவனும், 8வது குறும்காசிவனும், 9வது ரோமர்சிவனும், 10வது பேரண்டவனும், 11 ஊர்க்குருவி, 12 காமிகாவனும் இங்க இருக்கிற போது இதய தெய்வமாகிய தௌமியர் இடத்து கேட்டோம். அண்ணனாகிய பகவான் இடத்து கேட்டோம். எம்மா பாஞ்சாலி, இந்த ஓராண்டு அங்காத வசத்தை கழிக்க வேண்டுமானால் நான் சொல்வதை போல கேட்கணும். அப்படி இருந்தால் என்னன்னா சொல்ல போறீங்க? இந்த காடா வனவாசம் வாக்காவே தலகாணி கரப்பே பஞ்சு மெத்தை இப்படி வாழ்ந்துமே இன்னும் என்ன எங்களுக்கு கட்டல் இருக்கிறது சொல்லுங்களா கேட்கிற போது, ஆனா கிளம்பா தங்கா நீயோ வேணா வனத்தில் வாழக்கூடிய ஒரு குரத்தையாகவும் நீயே வனத்தில் வாழக்கூடிய ஒரு குரத்தையாகவும் இளைய மன்னராகிய சகாய தேவரை கையேந்து குழந்தையாக்கி அதை நான் சிசுப்பு பண்ணி தரேன். அந்த குழந்தை உங்க வீட்டுக்காரா? அந்த கையில இருந்து அந்த குழந்தை எனக்கு புருஷன் 100 பூல வந்து எனக்கு புருஷன் கிடைச்சிக்கிறான் இல்லையாமா? மருமகளை பத்தியாக்கோ மருமக பாரு. ஒரு உலகத்தையே
ஆட்டிப்படக்கூடிய அம்மனாகி பாஞ்சாலி அவனுக்கு பிரச்சனை வந்துக்குது. அந்த அதிர்ஷ்டம் அவன் கொடுத்து வச்சுக்கிறான். அவன் கொடுத்து வைக்கிறான், உனக்கு கொடுத்து வச்சுக்கிறானே. நாசமா போன நாய்க்கு என்ன பண்ணும். அப்படி அதாவது இப்படி தெரிவித்தோடு மன்னராகிய சகாய தேவரை கையாந்து குழந்தை ஆக்கி இப்ப அன்னாரை காணும் குருட்டா வந்திருக்கேன். என்னை பார்த்தா குரத்தையாக தெரிகிறதா இல்ல ஏதாவது பெண்ணாக தெரிகிறதா? அன்னாராகிய பகவான் இருந்தால் உங்க தங்கை ஆகிய பாஞ்சாலி குரத்தையாக வேடத்தை கொண்டு வந்து ஒரு அறிக்கை செய்கிறோம். என்னடா சிரிக்கிறா? என்ன உங்க தங்கியாகிய பாஞ்சாலி குறைச்சியா வச்சிருக்க. ஆமா ஐயோ குறைச்சியா இருக்குதுங்க. அவர் கூட்டு வந்து பார்க்கலாம். அம்மா சொல்லுங்க. மறுபடியும் ஒத்துருவோம்மா. என் அருமத்தங்க பாமனமே பள்ளி கொள்வோம். நாதருக்கு மைத்தூனாரே அண்ணாமல் பஞ்சவரையும் ஆதரித்த எந்த மாயா அண்ணா வந்தால் குழலியாலும் அண்ணா வந்தாலே அண்ணா என்ன கொண்டல் மணி வந்தா இந்த தங்கை யாருக்குடியான துரோகனுடைய அன்பு மனதை தன்னுடைய பாதத்துக்கு காணிக்கையா செலுத்தி மந்திரம் செய்திருக்கின்றேன். மகிழ்ச்சியாக வாழ்வாய் அண்ணா. அண்ணா எமக்கு அமரதியாலே ரொம்ப சந்தோஷமா. என்னன்னா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? குறைத்தியா தெரியுதா? ஆரோக்கியபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மகனுடைய தேவியாகிய அந்த ரதி ஒரு அழகா ஆரோக்கியபுரத்தை ஆளும்படியான மன்மதனுக்கு தேவியா இருக்கபடியான அந்த ரதி இருக்கிறார்களே, இந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய
அதாவது பிரம்மதேவனுடைய மனைவியாகிய சரஸ்வதி, ஆ, இந்த பார்வதா, ஆ, இந்த எந்தேவியாளாகிய லட்சுமி, ஆ. இவெல்லாம் ஒரு அழகா. அண்ணா, உலகத்துல சொல்லுவாங்க வாசனா ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரு அளவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வான் தேவியாகி லட்சுமி தேவியை விட நான் அழகுன்னு சொல்றது எந்த விதத்துலன்னா நியாயம் இது? உண்மைதாமா? இது புகழ்ந்து பேசுறியா இல்ல என்ன கீழே தள்ளுறியானா? இல்ல 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 இல்ல. சரி, ஆ. அன்னாருடைய வாக்கியத்தின் பிரகாரம் ஆ. அப்படி இருக்கட்டும். ஆ, இன்னும் கோடான கோடி நன்றி. வணக்கம். என்னை குரத்தையாக நடத்தை புண்டு ஆ. என் இளைய மன்னராகிய சகாய தேவை குழந்தையாக்கி ஒருபடி கட்டளையிட்டீரே. ஆமா, நான் என்ன செய்யணும்? டில்லியாக எங்க போகணும்? டில்லியாக அஸ்ராபுரம், என்னது? டில்லியாக அஸ்ராபுரம். என்ன? நான் எதற்காக இந்த உருவத்தை மாற்றி வரும்படி கட்டளையிட்டிருந்தா, ஆ, இந்த ஓராண்டு அங்காத வாசத்தை மர உருவ தடுத்திருக்குன்னு சொன்னானே ஆமா பாதகனாகி துரியோன். ஆமா. அப்ப உருவம் இல்லாத வேற உருவத்தை தான் இருக்கணும். ஆ, அதுக்குதான் வேற சொல்லி நினைச்சேன். அண்ணா தாங்க. விடு. அண்ணா, அம்மா, என் நிகழவின் கூந்தாலை ராஜாக்கள் முன்னிலையில் சரிதான். பாதகனாகிய துரியோன் நம்பி துர்ந்தப்போ ஆமா, அண்ணனாகிய கோபாலக்கரன் துகளை கொடுத்து விமானத்தை காப்பாற்றி விட்டீர். உண்மைதானே? ஐவா ராஜாக்கள் அவரவரும் சபதம் எடுத்தார். சரி, ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்தாங்க. ஐவ ராஜாக்கள் மொத்தமா இருக்குல்ல, நீமா எடுத்த. ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்தாங்க. ஆமா, அந்த ராஜா சபையில நானும் சபதம் எடுத்தேன்னா, உண்மைதான். அடே துரியோதனா, ஆ, இந்த 13 ஆண்டு கடிக்கப்படி கட்டளை இருக்கின்றாய். ஆமா, எங்க அண்ணனாகிய கோபால கண்ணுடைய கிருபராட்சத்தினால் 13 வருடத்தையும் ஆ, 13 நாளிகா நினைத்து நான் கழித்து வருவேன். உண்மை. மீண்டும் 10, 8, 18 பாடுபோய் ஏற்படுத்துவாய். ஏற்படும். 18 சண்டையிலே ஆ, என் மன்னராருக்குபடியான கருத்தமே நீ பெருத்த சிறமிடத்த மதகரிவியம் இருக்கிறாரே, ஆமா, அவருடைய கதையை நான் உன்னை மடித்து அடித்து நீ மல்லாந்த பாவனை ஆகி நீயோவே குறிச்சத்த பூமி கிடக்கிற போது கொல்லாந்து கிடக்கிற போது நான் ஆங்கார உருவத்தோடு ஓடி வந்து விகார உருவம் உன்னுடைய நெஞ்சின் மீதம் வந்து அமர்ந்து உன்னுடைய நெஞ்சை பிளந்து ஆ, உன்னுடைய சரிகத்திலிருந்து வரக்கூடிய உதிரத்தை எனக்கு என்ன ஆகும், சரிதான். உன்னுடைய பைக்குச்சி எலும்பு எனக்கு சீப்பாகும், உண்மை. உன்னுடைய மணிக்கூடல் எனக்கு மலராகும். உண்மைதான். எடுத்து முடி இன்று விருத்த கூட்ட முடி என்னோட சபதம் எடுத்தேன்னா உண்மைதான். அது இல்ல நான் சொல்றேன். அந்த நிகழ்வு கூட்டாளையே நான் விருத்தரை முடிக்காமல் அந்த நிகழ்ச்சி மிதியே சாதகமா இருந்த அந்த தகுதிபாடு பாவி அந்த தகுதிபாடு பாவி அந்த தண்டாளம் வாசலுக்கு சபரங்களிக்காமல் தங்கத நீதியோ அந்த தகுதி பாடி பாடியே சண்டாள வாசலுக்கு அந்த சண்டாள வாசலுக்கு யா சபைகளி காவல் அண்ணா தாங்கோக நீதியோ சபதமே கழிக்கவில்லை. நான் எடுத்த சபதம் நான் விரித்த கூந்தலை இன்னும் முடிக்கவில்லை. அந்த பாதகனாகிய சண்டாளன் அஸ்தினாபுரத்துக்கு நான் எப்படி என்ன அடி வைப்பேன்? அம்மா, சபதம் கிழிப்பதற்குத்தான் இந்த உருவத்தை உன்னை எடுக்க வைத்தேன். சரி, அதனால் டில்லியாக அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். ஏன்னா நான் டில்லியாக அஸ்தினாபுரம் சென்றால் எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை என்னுடைய உருவத்தை கண்டுவிட்டாரு என்ன வருது? நடக்காது.
அந்த டெல்லியாக அஸ்தாபுரம் சென்று எதிரியாகிய திரியன் மனைவியாகிய பெருந்தைவானை அவன் தாயாகிய காந்தாரி அவளுடைய காந்தாரியின் மனைவி அதாவது மருமகள் அனைத்து பேர்களிடத்திலும் இத வரைக்கும் நடந்த கதை இது வரைக்கும் தான் நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நடந்து கொண்டு இருப்பதும் தெரியும். இப்போ நடந்து கொண்டு இருப்பது நடக்க போவது என்ன தெரியும். நடக்க போவதும் தெரியும். சரி, எப்படி? அது என்னுடைய அனுகிரகத்தினால் உனக்கு புரியும். சரி அண்ணா, சரி நான் அங்க போயிடுறேன். நாங்க போயிட்ட பின்னாடி நீங்க எப்படி வருவீங்க? நான் வருவேனே, உனக்கு துணை இல்லாமல் போச்சண்ணா. ஏன்னா பகர சூதாட வச்சது எல்லாம் உனக்கு பங்கு உண்டு. ஒன்னு நடந்தாரு. ஆமா, அதனால பாஞ்சாலி தான் இங்க வந்திருக்கிறா. அவளை ஏதாவது செய்யுங்கடான்னு சொல்லி நான் பின்னாடியே வந்து இந்த பச்சை திருமேனியோட பகவான் தான் வந்திருக்கேன் காட்டுறதுக்கு வரியா? ஏமா என்னால படித்து எழுத்தர் வாசித்தாலும் பெண் குத்தி என்று பேசுறீங்க. ஆமா, இத வரைக்கும் பாதுகாத்த அண்ணன் இன்று நான் கற்காமல் விடுவேனா? அப்படி எப்படி நான் வருவீங்க? தங்கா பாஞ்சாலி நான் வந்தா ஊரு வெடித்தே வந்திடு வெற்குற குடகி வந்திடு வெற்குற குடகி ஒரு வண்டாக காட்டுக்கிற வண்டி ஏதாவது ஒரு வண்டி வந்து உக்காரும். இதுல நீங்க தான் இந்த வண்டின்னு நான் எப்படின்னா தெரியும். ஏமா கருவண்டுகள் இருக்குது, கருவண்டு இருக்குது, கருவண்டு அது சின்ன வண்டி இருக்குது. அப்புறம் வண்டு விட்டாங்குது. அதாவது காட்டில் இருக்கப்பட்ட வண்டுகள் பலது உண்டுதான். நீ சொல்ற வண்டு உண்டுதான். வாகட்ட பையா போயிரும் போய் சாவல நிறைய மூக்கு பிடி குடிச்சு பாருது. வாகட்ட பையா ஏன்டா இப்படி கடந்து சாவல? அதாவது பஞ்சவர்ண கிளர், அதாவது பொறிவண்டுகள் பச்சை அந்த கடையை மதிச்சா எப்ப கொண்டு போவோமா? எனக்கு வேஷம் வேற வேஷமா இருக்கு. இல்ல இது திட்டம் போட்டு வைக்கிறா. கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு வச்சாங்க இந்த இடம். திட்டம் போட்டு கணக்கு பண்ணி தான் செஞ்சாங்க. அவனை பஞ்சவர்ண கலர் நீலவர்ண வேரியோடு இருக்கும் பொன்வண்டு. அந்த வண்டாக உருவத்தை மாற்று. சரி, அப்படி ஏன்னா வண்டா வந்து உட்கார்றது எப்படின்னா எனக்கு தெரியும். அப்படி தெரியாதா? தங்க வடிவ கொண்டு என்ன ஈயா வரம் வண்டா வர சொல்லாத. தங்கை ஆகிய துரோபதா சுலபமா புரிந்து கொள்ளும்படி எப்படி வந்து அமர்ந்தா எப்படி எனக்கு தெரியும். இந்த கோவிந்த வடிவெடுத்து உன் குரக்குடையில் வந்து அமர்ந்தால் இத வரைக்கும் தூக்கி சென்ற குரக்குடை பாரத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பாரம் தெரியும். இது நீ சொல்றதுலாம் சாத்தியமாகுமானா? பகையாகிய துரியன் செய்து கொடுத்த பஞ்சகம் எல்லாம் ஒரு பாரம்.
இப்போ இங்க காமிகாவனத்துல இருந்து அஸ்தினாபுரம் போறேன். காடு வனவாசமா போறேன் உள்ள. மரம் செடி எல்லாம் இருக்குது. தலை தாம்பு விழும். அது ஒரு பாரம். மனதிற்குபடியான பாரங்கள் வெகு. இதுல எந்த பாரம் அன்னார் வந்துட்டா நான் தெரிஞ்சுக்கிறேன். நிலத்து பாருங்க நான் அப்படி வந்து விட்டான். அண்ணனாகிய கோபாலக்கண்ணையுடைய குறக்குடமில் வந்தாரானால் கூட அப்படி அண்ணனாகிய கோபாலக்கண்ணன் வந்து விட்டார் என்று இதுதானா வழி. அண்ணார் வந்து விட்டாருன்னு சொல்ல தெரிஞ்சுக்க. ஆனா குறிகளும் சொல்வதற்கு ஞானம் உண்டாகிவிடும். அண்ணா என்ன முன்ன அனுப்பிச்சு விட்டு நீங்க இங்க வேடி காட்ட இருக்க மாட்டேன். ஏன்னா உன் மகிமைப்படி உன் பொண்டாட்டி வெட்டு பேருக்கிறாள் இங்க உட்காந்துக்கிட்டுனா ஆமா நாங்க காலமெல்லாம் அந்த குறை சொல்லி சொல்லியே ஒருவேளை அந்த துரியோதன மனைவி யாருக்குபடியான பான்மதி ஆகப்பட்டவள் என்னுடைய சுயரவத்தை கண்டுவிட்டால் நான் அகப்பட்டு விடுவேன்ல. அங்க உன் கணவனாகிய ஐவராஜாக்கள் பகடையாடி பகலிலே தோற்று பார்ச்சவில் நின்ற போது பாதகனாகிய துரியனாகப்பட்டவன் தம்பியாகிய துச்சாதனனை விட்டு இழுத்து வந்து துயில் உரிந்தானே. நான் அங்க கெட்டுவா இருந்தேன். நீவும் இவர் ஏழை அவசியம் கொடுத்துட்டாரு. இவர் எனக்கு துயில மத்தவங்கள்ட்ட தான் பெருமையா சொல்லுவேன். எங்க அண்ணனை பத்தி முன்னாடி மட்டும் குறையாதான் சொல்லுவேன். இவர் எனக்கு ஓசியில கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வெளியே வர முடியாது நின்றுட்டு இருந்தியா. முந்தி சேலை கீச்சு கொடுத்த அண்ணா வெளியே வாங்க. ஒரு சொத்து கொடுத்ததுக்கு நான் 9 முழம் கொடுத்தேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். இவரு ஓசியில கொடுத்துட்டாரா இவரு. அகடபடமான வார்த்தை பேசக்கூடாது. நீதான் செய்தன்னா மண்டை என் தங்க மாரெல்லாம் இருக்காங்க. இந்த நாயக்கண்ணி சுபத்ரா போகவதி சுபத்ரா எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் கூட எங்க அண்ணாத்த தமாசா விளையாடுவாங்க. நான் மட்டும் எங்க அண்ணாருக்கு கட்டுப்பட்டவள். புரியுதா? அன்னைக்கு நான் சேலை ஒரு முழம் கொடுத்தேன். இன்னைக்கு எனக்கு தூக்கில கொடுத்து காப்பாத்தினேன். இட்ட மொழிக்கு எதிர்மொழி. அப்படி ஆற்றவேலுக்கு அவமானத்தை காற்றவன் ஒன்னும் ஓசியில கொடுத்தல ஒன்னும் அது பண்ணிவிடல. உங்களுடைய வர்க்கமே அப்படிமா? காரியம் செய்யற வரைக்கும் காலை படிப்பீங்க, காரியம் செஞ்சா வீரம் பேசுவீங்க. என்ன சொல்றீங்களே நியாயமானா? இது வரைக்கும் தான் அன்னாராகிய கோபாலக்கனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத தங்கையாகி துரோபதா. சரி சரி அண்ணா, நான் சென்று வருகிறேன். சென்று வா அண்ணா. துணை நான் எங்க இருப்பேன்? வெறுங்கையா அனுப்புறீங்களே, வெறுங்கையா அனுப்புறீங்களே. இல்ல ஏன் அதுலயா இப்ப உருவருது அந்த பாஸ் எப்படி வர்றது? இதோ என் கரத்தில் இருக்கப்பட்ட இந்த குயிலை என் தங்கையிடத்தில் கொடுத்தால் தன்னாலே நானும் புரிந்து விடும். அப்படியா இருக்கண்ணா? சென்று வாருங்கள். போய்டா